தோல்வி என்பதே கிடையாது. ஒவ்வொரு மாணவனின் வெற்றி பயணமும் இங்கே தொடங்குகிறது. Hindustan Institute of Technology and Science. ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோவுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 315 புள்ளிகள் சரிந்து 79,801 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 82 புள்ளிகள் சரிஞ்சு 24,246ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், நல்லா இருக்கேன் வெங்கடேஷ். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாள் ஆச்சு சார். ஆமா. ஓகே சார். கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு சந்தை ஒரு சின்ன சரிவை சந்திச்சிருக்கு சார். ஆமா. இது எதனால, இது எப்படி போகும் சார்? ஒரு தொடர்ந்து 4-5 நாட்கள் ஏறும் பொழுது, குறிப்பா 2 நாள் ஏறினாலே 3வது நாள் ஒரு கரெக்ஷன் வரும். இதுதான் நார்மலான ஒரு எதிர்பார்ப்பு. பட் தொடர்ந்து 7 நாள் ஏறி இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில நம்முடைய இணையர்கள் கேட்டிருப்பாங்க, நம்ம நாணய விகடன்ல ஓப்பனிங் பெல் அப்படின்னு ஒண்ணு போடுறோம் 8:45 மணிக்கு தினசரி. அதுல ரெஜி தாமஸ் அவர்கள் பேசுறாங்க. கார்த்திகேயன் இன்டர்வியூ பண்றாரு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு கிளியரா. நேற்றுக்கே சொன்னாரு, இன்னைக்கும் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவோம் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல. அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னுக்கு பேரு ஹேங்கிங் மேன் சொல்றது. ஹேங்கிங் மேன் பேட்டர்ன்ங்கிற மாதிரி அந்த கேண்டில் ஸ்டிக்ல வந்ததுன்னா சந்தை ஒரு கரெக்ஷன், பீக் அவுட் ஆயிருச்சு, ஒரு கரெக்ஷனை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி நேத்து வந்திருக்கு, அதனால கரெக்ஷன் வந்துரும் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரியாவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது நடந்திருக்கிறத பாக்குறோம். 300 புள்ளிகளுக்கு மேல சென்செக்ஸ் இறக்கத்துல. அதே மாதிரி அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு சென்செக்ஸ்ல பார்த்தா 13 பங்குகள் விலையேற்ற பங்குகள், அதற்கு மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா 17 பங்குகள் விலை இறக்க பங்குகள். அதே மாதிரி நிப்டியுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 82 புள்ளிகள் இறக்கத்துல. பட் அட்வான்ஸ் 1404, டிக்ளைன் 1441. அப்கோர்ஸ் அப்பர் சர்க்கியூட்டும் 52 வீக் ஹை இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு. பட் அட்வான்ஸ் டிக்ளைன் நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு மாற ஆரம்பிச்சிருக்கு. அதே தான் செக்டோரல் இண்டெக்ஸஸ். பிராடர் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100, 200, 500 பங்குகளை உள்ளடக்கிய குறியீடுகளும் இறக்கத்துல. செக்டோரல் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 3 செக்டார்ஸ் தவிர, ஊடகத்துறை, உளவுத்துறை, மருத்துவத்துறை, இது 3 தவிர மற்ற எல்லா இதுவுமே சின்ன ஒரு ஏற்றம் தான். பார்மா மட்டும் 1% ஏறி இருக்கு. மற்ற ரெண்டும் ரொம்ப கணிசமான ஏற்றம்னு சொல்ல முடியாது. மற்ற எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு அக்ராஸ் த செக்டார். ஸோ நம்ம எதிர்பார்த்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு எதிர்பார்த்த ஒரு கரெக்ஷன்ங்கிறது, ஒரு டயர்ட்னஸ்ங்கிறது இப்ப கரெக்டா செட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற இந்த பிரச்சனை, இந்த டரிஃப் வார், தொடர்ந்து ட்ரம்ப் வேற ஏதாவது அறிவிப்பு இந்த மாதிரிலாம் செய்யாம இருந்தாருன்னா இந்த ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கும்? செய்யாமல் இருந்தால் இந்த ட்ரெண்ட் பொதுவாக மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அவங்க ஆக்சுவலா இந்த ஒரு வாரம் ஏறினதே ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் எதிர்பார்த்து தான். அது நேத்து அவர் ட்ரம்பினுடைய ஒரு சாஃப்ட் ஸ்டாண்ட் வெர்சஸ் சைனா, நாங்க திரும்ப டாரிஃபை குறைப்போம், ஆனா சைனா எங்களோட நெகோசியேட் பண்ணா அப்படின்னு ஒரு இறங்கி வர்ற மாதிரி தெரியுது. ஸோ அதனாலதான் அமெரிக்க பங்கு சந்தைகள்லாம் கூட நேற்று முன்தினம்லாம் ஏற்றத்துல இருந்ததை பார்த்தோம். இன்னைக்கு அமெரிக்க பங்கு சந்தை கூட முன்பேற வணிகத்துல ஒரு சின்ன பக்கவாட்டு நகர்தல்ல அல்லது ஸ்மால் டவுன்வர்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது. நம்முடைய பங்குச்சந்தையை கூட நீங்க வீழ்ச்சிங்கிற கணக்குல எடுத்துக்க முடியாது. பக்கவாட்டு நகர்தலா தான் நான் அதை பாக்குறேன். ஒரு சின்ன கரெக்ஷன், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க அந்த இண்டெக்ஸ் இறங்கி இருக்கிறதுல ஐசிஐசிஐ வங்கி, பாரதி ஏர்டெல், இந்துஸ்தான் லீவர், HDFC பேங்க், இந்த 4 பங்குகளை எடுத்துட்டீங்கன்னா சென்செக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆன மாதிரி காமிக்கும். இந்த 4 பங்குகளுடைய வீழ்ச்சி தான் அதனுடைய இறக்கத்துக்கு காரணம். ஸோ சென்செக்ஸ் ஒரு பிளாட்டா, நிப்டி ஒரு பிளாட்டா முடிவடைஞ்சிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவுமே 1:1 அப்படிங்கிற அளவுல தான் கிட்டத்தட்ட இருக்கு. பெரிய மாற்றம் இல்லை. வீக்னஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் புல்லிஷ்னஸ் மட்டுப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம முன்னாடி பேசுனத போது சார் நீங்க சொல்லியிருந்தீங்க, இது நம்ம முதலீடு செய்யறதுக்கான நேரம்ட்டு. இன்னும் அந்த நேரம் தொடருதா சார், இல்ல தொடருமா? சிறு முதலீட்டாளர்கள், எஸ்ஐபி முறையில முதலீடு செய்பவர்கள் அதை நிறுத்தவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ரொவைடட் நல்ல மேனேஜ்மெண்ட், நல்ல நிர்வாகத்துல இருந்தா. பட் ட்ரேடர்ஸுக்கு இந்த சந்தை நல்ல வாய்ப்பை கொடுக்குது. அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இது இரண்டுக்கும் இடையில இருப்பவங்களுக்கு தான் இதெல்லாம் பிரச்சனை. ஸோ ஷார்ட் டேர்ம்ல ஒரு ஆண்டு கால அடிப்படையில முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய. நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்ங்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. 1 ஆண்டு 2 ஆண்டுன்னு இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு இந்த ஒரு வாரத்திற்கு பிறகு வந்திருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு முன்பு இருந்த நிலவரம் வேற. ஏன்னா ஒரு கணிசமான ஏற்றத்துல சந்தை இப்ப இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே சார். சார், இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் டெப்ட்ல இருந்து அதிகமாக பணத்தை எடுத்திருக்காங்கன்னு ஒரு நியூஸ் பாக்குறேன். சோ அது கூட இந்த ட்ரெண்டுக்கு காரணமா இருக்குமா சார்? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்ப ஏப்ரல் மாதத்துல 2.27 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு, இது மிகப்பெரிய அளவு. இது கடன்கள், இந்திய கடன் பத்திரங்கள், அது சார்ந்த முதலீடுகளை வித்து காசாக்கி இருக்காங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்.
இது வந்து மே 2020ற்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகள்ல இதுதான் வந்து உச்சபட்சமாக இவ்வளவு பெரிய விற்பனையை அவர்கள் செய்திருப்பது. ம். அப்ப இதுல என்ன தெரிய வருது? அப்ப இந்திய கடன் பத்திரங்கள் மீது நம்பிக்கை இழந்து வெளியேறுகிறார்களா? இல்ல வேறு மாதிரியாவும் பார்க்கலாம். வித்து இந்த பணத்தை வச்சு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணி இந்திய பங்குச் சந்தையில் கூட அவங்க முதலீடு செய்திருக்கலாம். ம். கொஞ்சம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஈக்விட்டியில வாங்குனதையும் நம்ம பார்த்தோம் போன வாரம். சோ அவங்க என்ன செஞ்சிருக்காங்கிற முழுமையான பிக்சர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் நமக்கு தெரிய வரும். கடன் பத்திரங்கள்ல வந்து விக்கிறதுங்கிறது பொதுவா எப்ப நிகழும்னா வந்து வட்டி விகிதம் வந்து அதிகரிக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் நிகழும். ஏன்னா கையில இருக்கிறத வித்துட்டு விலை ஏற இதை வாங்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இப்ப இல்லைங்கிறப்ப இது வித்திருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. பட் பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதற்காக இதை வந்து வித்திருக்கலாம்னு கூட நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார், இந்த ட்ரெண்ட சப்போர்ட் பண்ற வகையில பொருளாதாரம் சார்ந்த ஏதாவது புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கா? ஏன்னா தொடர்ந்து இந்த ரூபாய் மதிப்பு அது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ ஆமா. ஆர்பிஐ கவர்னர் அவர் என்ன சொல்றாரு? ரூபாயினுடைய மதிப்பு, மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் ஆனா இந்த சந்தை ஓரளவு புல்லிஷா இருப்பதற்கான ஒரு சாதகமான தரவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதத்திற்கான ஃபிளாஷ் பிஎம்ஐ பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது HSBC அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. ஓகே சார். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 60 அப்படின்னு இருக்கு. 50க்கு மேல இருந்தாலே நமக்கு பொதுவாக பாசிட்டிவ், உற்பத்தி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். மார்ச் மாதம் 59.5 இருந்தது. அது முழு மாதத்திற்கான இறுதி எண்ணம் அது. இந்த மாசம் பாத்தீங்கன்னா 60. இது வந்து 15லிருந்து 20ஆம் தேதிக்குள் வந்து உள்ள நிலவரத்தை வச்சு வெளியிடுறது. ஃபிளாஷ் பிஎம்ஐன்னு ஒரு குயிக் எஸ்டிமேட்னு சொல்லலாம். ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ரஃப் எஸ்டிமேட். இது 60. இதுல வந்து 2ஆ பிரிக்கலாம். சர்வீசஸ் பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம். சேவைத்துறை சார்ந்தது. இது 59.1. மார்ச் மாதம் 58.5 இருந்தது. சோ அதை விட அதிகமா இருக்கு. அதே மாதிரி உற்பத்தி துறை சார்ந்தது மார்ச் மாதம் 61.70 இருந்தது. இப்ப 61.90 அதிகரிச்சிருக்கு. ஸோ சேவைத்துறையிலையும் அதிகரிச்சிருக்கு, உற்பத்தி துறையிலையும் அதிகரிச்சிருக்கிறதுனாலதான் நீங்க ஃபிளாஷ் பிஎம்ஐ பாத்தீங்கன்னா போன மாசம் 59.5 இருந்தது. இப்ப 60க்கு அதிகரிச்சிருக்கிறத பாக்குறோம். இதற்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது அமெரிக்கா டாரிஃப்ல அந்த 90 நாள் பாஸ் கொடுத்தாங்க இல்லையா? அதனால ரொம்ப நிறைய ஆர்டர்ஸ் வந்து இந்த பீரியடுக்குள்ள உற்பத்தி செய்து ஏற்றுமதி பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்துல அவங்க இருக்கிறதுனால இந்த ஏற்றம் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து எப்ப திடீர்னு டரிஃப இன்கிரீஸ் பண்ணுவாரு அப்படின்ற பயத்துல கூட இருக்கலாம்ல சார்? நிச்சயமா இருக்கலாம். பட் இதற்கு இடையில பாத்தீங்கன்னா ரூபாயினுடைய மதிப்பு கூட டாலருக்கு நிகராக பார்க்கும் பொழுது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அதாவது டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 85 ரூபாய் 34 பைசா முன்பேர வணிகத்துல தேசிய பங்குச்சந்தையில நடப்பு மாத ஒப்பந்தம் ஏப்ரல் 28ஆம் தேதி முதிர்வடையக்கூடியது. 12 பைசா இறக்கத்துல இருக்கு. அதற்கு காரணம் சர்வதேச சந்தையிலுமே டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா 99.25 நேற்றைய முடிவு வந்து 99.75 வரைக்கும் போனுச்சு. அதுல இருந்து ஒரு 50 பைசா, அதாவது நாம் பேசிய பிறகு அதற்கு பிறகு சந்தை இருக்கு இல்லையா? அதுல வந்து கிட்டத்தட்ட 100 தொட்டது, 100 அருகாமையில் சென்றது. இப்ப 99.28 என ஒரு 0.5% மேல் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது டாலர் இண்டெக்ஸ், US டாலர் இண்டெக்ஸ். அதனுடைய தாக்கம் இங்க நம்முடைய கரன்சிலையும் நம்ம தெரியறத பாக்குறோம். டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு ரூபாய்க்கு நிகராக. ஸோ இது ஒரு ஒரு இன்னைக்கு தேதிக்கு ஒரு சாதகமான விஷயம். ஏன்னா கமாடிட்டிஸ் கச்சா எண்ணெய் பாத்தீங்கன்னா வந்து $78 வரைக்கும் போனுச்சு. அப்புறம் $70 வந்து ஸ்திரமா இருந்தது. 57, 58 வரைக்கும் வந்தது. இப்ப 64க்கு போனுச்சு. இப்ப அது 63 கிட்ட இருக்கு. அதே மாதிரி தங்கத்தினுடைய விலை 3337 முந்தா நாள் தொட்ட விலையிலிருந்து ஒரு 3-4% இறக்கத்துல நேற்று வந்தது. அதே விலை இப்ப தொடர்கிறது. வெள்ளியினுடைய விலையும் 33 கிட்ட இருக்கு. சர்வதேச சந்தையில ஒரு மாதிரி பிளாட்டா இருக்குன்னு சொல்லலாம். பட் உள்ளூர் சந்தையில வந்து தங்கத்தினுடைய விலை வந்து 1% அதிகரிச்சிருக்கு. ஏன்னா நேற்று கொஞ்சம் இறங்குனுச்சு. அதனுடைய தாக்கம் ஒரு புல் பேக்னு சொல்லலாம். இன்னைக்கு 95,800 கிட்ட வந்திருக்கு. முன்பேர வணிகத்துல MCX மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் வெள்ளியினுடைய விலை ஒரு சின்ன இறக்கத்துல தான் இருக்கு. ஒரு 0.5% இறக்கத்துல 97,400 இருக்கு. இது ஒரு மிக்சட் பேக் தான் சொல்வேன். இந்த ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் நம்ம பெருசா கணக்குல எடுத்துக்க வேண்டாம். கச்சா எண்ணெயுடைய விலை 1.5% ஏற்றத்துல 5,400 இருக்கு. இந்த 28ஆம் தேதி நெருங்க கச்சா எண்ணெய் சில விஷயங்கள், அதாவது இந்த ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா? இப்ப இதெல்லாம் முதிர்வடையக்கூடிய காலகட்டம். ஒரு கரன்சிக்கு 28ஆம் தேதி, தங்கத்தை பொறுத்தவரை வந்து ஜூன் 5, வெள்ளியை பொறுத்த வரைக்கும் மே 5. அதனாலதான் பாத்தீங்கன்னா தங்கம் விலை ஏறி இருக்க காலகட்டத்துல வெள்ளியினுடைய விலை இறங்கி இருக்கிறத பாக்குறோம். சோ இது முன்பேர வணிகம்ங்கிறதுனால அந்த முதிர்வடையக்கூடிய காலகட்டம் நெருங்க, ஏன்னா இன்னைக்கு 24, இன்னும் ஒரு 5-10 நாட்கள் தான் இருக்கு. அதுல மார்க்கெட் இருக்கக்கூடிய நாட்கள் எடுத்தோம்னா 5-6 நாட்கள் தான் இருக்கும். சோ அதனால கூட அந்த மாற்றங்கள் வந்து இருக்கும். அதை நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. ஓகே சார். சார், அடுத்ததாக Q4 ரிசல்ட்ஸ் சார் தொடர்ந்து நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்னென்ன ரிசல்ட்ஸ் பார்க்குறோம் சார்? நிறைய காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. FMCGல குறிப்பாக அந்த துறையில நெஸ்லே இந்தியாவுடைய 4ஆம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. அவங்களுடைய ஸ்டாண்ட் அலோன் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா ஒரு 5% இறக்கத்துல 885 கோடி அப்படின்னு வந்திருக்கு. இத்தனைக்கும் அவங்களுடைய ரெவென்யூ ரைஸ் ஆயிருக்கு.
அதாவது ம். டர்ன் ஓவர்னு சொல்றோம் இல்லையா, விற்று வரவு அதிகரிச்சிருக்கு 4%. பட் லாபம் குறைந்திருக்கிறது 5% கிட்ட குறைஞ்சிருக்கு. ஸோ இது கொஞ்சம் அவங்களுடைய காஸ்ட் ப்ரெஷர்ஸ் மற்றதெல்லாம் காரணமா சொல்றாங்க. இதற்கிடையில அவங்க வந்து டிவிடெண்டும் ஒரு ₹10 ஃபைனல் டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க நெஸ்லே. இதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய நிறுவனம் எஃப்எம்சிஜி துறையில ஹிந்துஸ்தான் யூனிலீவர், இவங்களுடைய நிகர லாபம் கிட்டத்தட்ட 4% குறைஞ்சிருக்கு. இவங்களுக்குமே 2400 கோடிக்கு கொஞ்சம் மேல அந்த அளவுல இருக்குது. இவங்களுமே வந்து இந்த காஸ்ட் ப்ரெஷர்ஸ்னால தான் இப்படி அப்படிங்கறத சொல்றாங்க. இது போக வெண்ட் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம், இவங்களுடைய நிகர லாபம் கிட்டத்தட்ட 3.5%க்கு மேல வந்து இந்த மார்ச் குவார்ட்டர்ல குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் விற்பனை அதிகரிச்சிருக்கு, கிட்டத்தட்ட 8% அதிகரிச்சிருக்கு. பட் ஆனால் லாபம் குறைஞ்சிருக்கு. காஸ்ட் ப்ரெஷர்ஸ் தான் காரணம். ஏசிசி நிறுவனத்தினுடைய நிகர லாபம் 20% குறைஞ்சிருக்கு. ₹7.5 டிவிடெண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஓரிரு நிறுவனங்களை நம்ம பார்க்கலாம். அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், இவங்களுடைய முடிவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்களுடைய முடிவு தான் சார் கடந்த 2 வருஷமா பேசு பொருளாகிட்டு இருக்கு. ஆமா. இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே நிகர லாபம் குறைஞ்சிருக்கு. அதனுடைய வேகம் மட்டுப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். ம். இதற்கு நேர்மாறாக அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் உடைய 4ஆம் காலாண்டு நிகர லாபம் 79% அதிகரிச்சு ₹647 கோடி. அவங்களுடைய ரெவென்யூவும் 35% அதிகரிச்சிருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. குறைஞ்சதுனால தான் சார் ஆச்சரியப்படணும். இல்ல, ஒரு நிறுவனம், இந்திய நிறுவனம் நல்லா செயல்படுது அப்படின்னா நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான். முதலீட்டாளர்களுக்கு அதனால் ஆதாயம் இருக்கிறதுன்னா நல்லதுதான். அதனுடைய ஓகே. பங்கினுடைய விலையும் இன்னைக்கு ஏறி இருக்கிறத பாக்குறோம். ம். எஸ்பிஐ லைஃப் இந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய விற்று வருவாய் நெட் இன்கம்ங்கிறது 5.5%க்கு மேல இன்னைக்கு இறக்கத்துல இருந்தது. இது ஒரு மிக்சட் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன் இதை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், ம். இவங்களுடைய நிகர லாபம் ₹291 கோடி மேல வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முந்தைய காலாண்டுல ₹253 கோடி தான், கிட்டத்தட்ட 15% நிகர லாபம் இந்த காலாண்டுல அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற வங்கிகளை போலவே HDFC வங்கி, ICICI வங்கி, எஸ் வங்கி எல்லாம் ஓரளவு எப்படி இருந்ததோ அது போலவே வந்து இன் லைன் இன் டியூன் வித் தட்னு சொல்லலாம். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவங்களும் கொடுத்திருக்காங்க. இதற்கிடையில இன்னும் நிறைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது, நம்ம பார்க்கலாம். நாளை கூட பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், சோழமண்டலம் ஃபைனான்ஸ், இந்துஸ்தான் ஜிங்க், லால் பாத்லேப், மகாராஷ்டிரா பேங்க், அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், மாருதி, மஹிந்திரா ஹாலிடேஸ், ரிலையன்ஸ், டாடா டெக்னாலஜி, ஆர்பிஎல் பேங்க், இந்த மாதிரி பல முக்கியமான முன்னணி நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. ஏப்ரல் 29 பஜாஜ் ஃபைனான்ஸ் அவங்களுடைய போர்ட் மீட்டிங் போட்டிருக்காங்க. அதுல மிக முக்கியமாக சில விஷயங்களை கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிளிட், அதாவது பங்கு பிரிப்பு, அதே மாதிரி இலவச பங்குகள்னு சொல்லக்கூடிய போனஸ், அப்புறம் டிவிடெண்ட், இது உள்ளிட்ட 3 முக்கியமான விஷயங்கள் சம்பந்தப்பட்ட முடிவுகள் அன்று எடுக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒட்டி அந்த பங்குனுடைய விலை ஏறும்னு எதிர்பார்த்தாங்க பொதுவாக. பட் அது ஏறதுக்கு லாஜிக் இல்லைன்னு நம்ம முன்னாலே பேசியிருக்கேன். ஸ்டாக் ஸ்பிளிட்டுங்கிறதும் பங்கு பிரிப்பு, போனஸ், இலவச பங்குகள்ங்கிறது எதுவும் இலவசம் இல்லை. நம்முடைய பங்குகளை பிரித்து நம்மகிட்ட தர்றாங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ₹22 இறக்கத்துல தான் முடிவடைந்தது. டெலிகாம் துறையை சேர்ந்த ஏர்டெல் நிறுவனம் ஒரு புதிதாக கோரிக்கை வச்சிருக்காங்க அரசாங்கத்திற்கு. நீங்க வந்து வோடபோன் ஐடியாவுக்கு மட்டும் அவங்க கொடுக்க வேண்டிய டியூஸ், ஸ்டாச்சுட்டரி டியூஸ் இருக்கு இல்லையா, AGR டியூஸ்ன்னு ஆமா சொல்லுவாங்க. சார். ம். அந்த டியூஸுக்கு நீங்க வந்து பங்கா மாத்திட்டீங்க, பங்குகளை மாத்தி நீங்க பங்குகளை வாங்கிட்டீங்க, பணம் கொடுக்க முடியலன்னா, அது மாதிரி எங்களுக்கும் வந்து கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் இருக்கலாம், எங்களுக்கும் நீங்க லெவல் பிளேயிங் ஃபீல்ட் கொடுக்கணும், பார்ஷியலா இருக்கக்கூடாது, அதனால நாங்க கொடுக்க வேண்டிய ஸ்டாச்சுட்டரி டியூஸையும் நீங்க ஈக்விட்டியா கன்வெர்ட் பண்ணிடுங்கன்னு போற போக்குல பார்த்தா மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமா பல தொலை தொடர்பு நிறுவனங்கள் வந்துரும்னு நினைக்கிறேன். அவங்க ஏற்கனவே பிஎஸ்என்எல்லையே காப்பாத்துனதே பெரிய விஷயமா இருந்துச்சு சார். இதுல இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களா? ஆமா. இல்ல, அவங்களுக்குள்ள டியூஸ நாங்க இந்த மாதிரி குடுத்துடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் லாபத்துல இயங்கக்கூடிய நிறுவனம். வோடபோனே மாத்திருக்கும் பொழுது இதை வந்து யோசிக்க வேண்டாம். பட் அரசாங்கம் இது ஒரு பாலிசி டெசிஷனா எடுக்கணும். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்கிட்டு இருக்க காலகட்டத்துல பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட தான் பார்ப்பாங்களே தவிர இதை வந்து பங்கா மாத்த பார்க்க மாட்டாங்க. வோடபோனுடைய சூழல் வேற வழி இல்லாமல் அதை செஞ்சாங்க. இது வந்து லாபத்தில் இயங்கக்கூடிய நிறுவனமா இருக்கிறதுனால இதுல அப்படி பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா பல ஆயிரம் கோடிகள் டியூ பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் வந்து 52,000 கோடிக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே சார். ஐபிஓக்கள் புதுசா என்ன சார் வருது? ஐபிஓ பத்தி நான் சொல்றேன். அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஜென்சால் அது வந்து ஒரு எஸ்எம்இ ஐபிஓ வந்து தேசிய பங்குச்சந்தையினுடைய எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்ல பட்டியலிடப்பட்டு பிறகு மெயின் போர்டுக்கு மைக்ரேட் ஆனுச்சு. அதுல நிறைய சிக்கல்களை சந்தித்தோம். அந்த சிக்கல்களை சந்தித்த பிறகு நிறைய கேள்விகள் எழுந்தது. செபி, என்எஸ்சி எல்லாம் ஒன்றாக இதை பத்தி நிறைய விவாதித்து இப்ப சில கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வருவதற்கு முடிவு செய்திருக்கிறது செபி. ஓகே. எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்ல லிஸ்ட் ஆகிறதா இருக்கட்டும், அதுல இருந்து மெயின் போர்டுக்கு மைக்ரேட் ஆகணும்னு வச்சுக்கோங்க. ம். அப்ப அதுக்கு ஒரு மெயின் போர்டுங்கிறது என்எஸ்சிக்கே போறது எஸ்எம்இல இருந்து. அதுக்கு என்ன சில திட்டங்கள், குறைந்தபட்சம் 500 பங்குதாரர்களாவது இருக்கணும் பொதுமக்கள் இருந்து. இந்த முதலீட்டாளர் அந்த ப்ரொமோட்டர்ல
பொதுமக்களிலிருந்து குறைந்தபட்சம் 500 பங்குதாரர்களாவது பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்ல 3 வருஷமாவது குறைந்தபட்சம் வந்து பட்டியலிடப்பட்டு வணிகம் நடந்திருக்கணும். 10 கோடி ரூபாய்க்கு குறைந்தபட்சம் 10 கோடி ரூபாய்க்கு மேல் வந்து பெய்ட் அப் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய பங்கு முதல் இருக்கணும். ப்ரொமோட்டருடைய ஹோல்டிங் அதை மைக்ரேட் பண்றப்ப 50% அவருடைய ஹோல்டிங்கிறது குறைந்தபட்சம் இருக்கணும். என்சிஎல்டில அட்மிட் ஆயிருக்க கூடாது. இந்த மாதிரி பல கடுமையான சட்டத்திட்டங்களை போட்டிருக்காங்க. வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் நான் இதை பாக்குறேன். நிச்சயமாக இது வந்து முழுமையாக இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து முதலீட்டாளர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், அவர்களை பாதுகாக்கும் நம்பலாம். ஐபிஓக்கு வரலாம். ரொம்ப நாள் ஐபிஓ இல்ல, நீங்க பாத்துருப்பீங்க. ஏன்னா சந்தை இறங்கின உடனே எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. எப்ப நம்ம சந்தை ரொம்ப பீக்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னா ஒரு நாளைக்கு 4 ஐபிஓ ஓபன் ஆனிச்சுன்னா சந்தை பீக்ல இருக்கு. ஒரு தொடர்ந்து ஒரு வாரம் 10 நாள் 15 நாட்களுக்கு ஐபிஓ இல்லைன்னா சந்தை நல்லா வாங்கக்கூடிய லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். நீங்க பாத்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜி அதனுடைய ஐபிஓ அது வந்து ஏப்ரல் 28ஆம் தேதி துவங்குகிறது. பங்கு ஒன்றின் விலை குறைந்தபட்ச விலை 304 ரூபாயிலிருந்து 321 ரூபாய் அதிகபட்ச விலை. விலைப்பட்டியல் பாத்தீங்கன்னா 304 to 321 வச்சிருக்காங்க. ₹1 முகமதிப்புள்ள பங்குங்கிறத அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்குள்ள ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த முக்கியமான முதலீட்டாளர்கள் அவங்களுக்கு முதல்ல திறக்கும். அது வரும் வெள்ளி என்று ஏப்ரல் 25ஆம் தேதி துவக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கப்புறம் இது 28 துவங்கும். கிரே மார்க்கெட் பிரீமியம்லாம் பேசுவாங்க. நீங்க பங்கு முதலீடு நல்ல முதலீடு நம்பினா பண்ணுங்க, இல்லைன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம்னு நம்பி எல்லாம் முதலீடு செய்ய வேண்டாங்கிறது நம்ம முதலீட்டாளர்களுக்கு வழக்கமாக விடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. தனிப்பட்ட முறையில் இந்த பங்கை நீங்க வந்து அலசி ஆராய்ந்து ஆலோசனை பெற்று முதலீடு செய்யறதோ இல்லையான்னு முடிவெடுக்கலாம். ஒரு டவுட் சார். இப்ப ஏத்தர் ஐபிஓல வராங்க அப்படின்னும் போது அதுக்கு காம்படிஷனா இருக்கிறது வந்து ஓலா நிறுவனம். அவங்களுடைய பங்குல இது ஏதாவது எதிரொலிக்குமா சார்? இவங்க வந்துதான் எதிரொலிக்கணும் இல்லை. அதுக்கு முன்னாலே அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரியான பிரச்சனைகளில் அவங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்க. தர பிரச்சனை, அந்த வாகனங்களுடைய இதுல பிரச்சனை, அவங்களோட டீலரா அப்பாயிண்ட் ஆனவங்க சந்திக்கக்கூடிய சோதனைகள், அந்த வாகனத்தை வாங்கியவர்கள் சந்திக்கக்கூடிய சோதனைகள்னு இப்படி பல பிரச்சனைகள் அங்க ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல எல்லாம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு ஐபிஓ அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ள ரிஸ்க்கும் அதுக்குள்ள ரிவார்டும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை. சோ அதை புரிந்தவர்கள் தான் இதுல நம்ம முதலீடு செய்யணுங்கிறதா நம்ம திரும்ப சொல்றோம். எந்த முதலீடுமே தவறான முதலீடோ அல்லது முழுக்க மோசமான முதலீடோ அல்லது எல்லாமே ஜென்சால் மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே ஓலா மாதிரி நம்ம வந்து அல்லது வேற சில பங்குகள் மாதிரி நமக்கு முடிவடையும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்முடைய ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு இது ஒத்து வருமாங்கிறத பார்த்துதான் நம்ம முதலீடு செய்யணுங்கிறத தான் சொல்ல வர்றோம். பொதுவாக நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. இதனுடைய வேல்யூவேஷன் ஹையா இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூவேஷனும் கூடும். சம்டைம்ஸ் சந்தையில வந்து அந்த எதிர்பார்ப்புல ஏறும். அது மாதிரி இதுல தாக்கம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்னு வந்து அகமதாபாத் தலைமையிடமா கொண்டு செயல்படக்கூடிய ஐவேர் சப்ளை செயின் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஏப்ரல் 28ஆம் தேதி பங்குச்சந்தையில் நுழைகிறது. இது எஸ்எம்இ ஐபிஓ. அவங்களுக்கு வேணும் தொகை மிக குறைவானது, 27 கோடி தான். அதுல வந்து ஒரு 14 கோடியை வந்து அவங்க வந்து ஒரு புது இண்டஸ்ட்ரியல் ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறாங்க. 6-7 கோடி ரூபாய் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பங்கு ஒன்றின் விலை 95 ரூபாய். இது வந்து பிக்சட் பிரைஸ் ஐபிஓன்னு சொல்றது, பட்டியல், அதாவது புக் பில்டிங் கிடையாது. ஸோ இது 2 தான் இப்போதைக்கு இருக்கு. நம்ம பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தற்பொழுது வெளியான இன்னொரு முடிவு பாத்தீங்கன்னா காலாண்டு முடிவு. டெக் மஹிந்திரா இவங்களுடைய 4ஆம் காலாண்டுல நிகர லாபம் 77% அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து கணிசமான ஏற்றத்துல லாபத்தோடு நல்ல டிவிடெண்டோடு முடிவுகளை வெளியிடக்கூடிய 4வது அல்லது 5வது ஐடி நிறுவனம்னு சொல்லலாம். முதல்ல டிசிஎஸ், அப்புறம் HCL டெக்னாலஜி, அப்புறம் விப்ரோ, இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து நல்ல முடிவுகள், அதாவது எதிர்பார்த்ததை விட பெட்டரான முடிவுகளை கொடுத்தாங்க. இதுல டெக் மஹிந்திராவுடைய முடிவு பாத்தீங்கன்னா நம்ம 77% அவங்களுடைய நிகர லாபம் அதிகரித்து 1167 கோடி ரூபாய், 30 ரூபாய் அவங்க வந்து டிவிடெண்டும் ஃபைனல் டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஃப்ரெஷ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கோம்லாம் சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்கள் இருந்தா நாளை நம்ம இதை பத்தி விரிவா பேசலாம். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி வெங்கடேஷ். நன்றி சார். மாணவர்களின் வெற்றியை எங்களது ஒரே குறிக்கோள். 40 ஆண்டு அனுபவம் உள்ள ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், பெற்றோர் மற்றும் மாணவர்களின் பேராதரவை பெற்ற தரமான நிகர்நிலை பல்கலைக்கழகம்.